நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவேனா, எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவேனா, உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை அல்லாது பூமி யாரையும் நம்பிடே, உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. வேத பகுதி வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இங்கே சாலமன் ராஜா அழகாக சொல்கிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறார். நம்ம எல்லாருக்கும் நம்முடைய ஜெபமே ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று ஆசீர்வதியும் என்று கேட்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யணும்னு ஒரு நாள் கடவுள் நம்மிடம் ஒன்றை எதிர்பார்க்கிறார், அதை நாம் ஒரு நாளும் சிந்திப்பதே இல்லை. உண்மையா இருந்தால், கடவுள் இயேசப்பா சொல்லும் போதே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியை வைப்பிருக்கிறார். நம்மிடத்தில் அநேகவற்றை நமக்கு கடவுள் தந்திருக்கிறார். கடவுள் மனிதனை படைக்கும் போதோ, நீங்கள் இந்த பூமியை பண்படுத்தி அதே பாதுகாருங்கள் என்று சொன்னார். நமக்கு தந்திருக்கிற செல்வங்கள், நமக்கு தந்திருக்கிற கல்வி, படிப்பு, நமக்கு தந்திருக்கிற ஞானம் எல்லாவற்றையும் எப்படி பயன்படுத்துகிறோம், அதிலே உண்மையாய் நாம் இருக்கிறோமா? அப்படி உண்மையாக இருந்தால் நாம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவது நிச்சயம். அதனால் ஆசீர்வதியும் என்று கேட்டிருக்கோம். நம்மிடத்தில் உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் உண்மையுள்ளா இருந்து கடவுள் இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மையான நாளுக்காக கோடி கோடி நன்றியப்பா. இந்த நாளை கூட எங்களை ஆயிலோடி கூட்டினீங்களேப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. காலை முதல் இம்மட்டுமா உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதப்பா, உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை நடத்தினதப்பா. அதனாலே நாங்கள் உயிரோடு இருக்கிறோமப்பா, நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. அப்பா, உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்படுகிறப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவளா இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. நாங்கள் உண்மையா இருந்து உம்மிடத்திலிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை பாராட்டுவீராக அப்பா. உண்மையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்க பரிபூர்ணமாய் அப்பா வானத்தின் பலகணிகளில் திறந்த இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுகளை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.